கடைசியாக என்கிறதான வார்த்தையை வைத்து ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் இந்த காலை வேளையிலே கடந்து செல்லலாம். ஒவ்வொரு முறையும் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது பல காரியங்களை அவன் எழுதுவார். ஒரு 6 அதிகாரம் இருக்குமானால் அந்த 6 அதிகாரத்துக்குள்ளே பல காரியங்களை எழுதி கடைசியாக என்று கடைசி அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொல்லி முடிப்பார். எப்படி இருங்கள் என்று. அதை நாம் கொஞ்சம் பார்த்தால் நமக்கு அது நலமாக இருக்கும். ஒவ்வொரு நிருபத்திலும் அநேக ஆவிக்குரிய சத்தியங்கள், சபை எப்படி இருக்க வேண்டும், தனிப்பட்ட மனுஷர்கள் எப்படி இருக்க வேண்டும், உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருக்கு உள்ளால் அந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும், எல்லாத்தையும் சொல்லி ஒரு வாழ்த்துதலாக கடைசியாக இப்படி இருங்கள் என்று சொல்லுகிறது. ஒரு ஆசீர்வாதத்தோடு அவர் முடிப்பார். அந்த ஆசீர்வாதமான சில காரியங்களை நாம் இந்த காலை வேளையிலே பார்க்க இருக்கிறோம். முதலாவது எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனம். அவர் அதை சொல்லி ஒரு யுத்தத்தை குறித்ததான காரியத்தை அவர் சொல்லுகிறார். தேவ ஜனங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் ஒவ்வொரு நாளும் உண்டு. அது மனுஷர்களோடு அல்ல, மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் என்னென்ன செய்யணும்? நாம் அடி வாங்காமல் இருக்க வேண்டுமானால் எவைகளை தரித்து கொள்ள வேண்டும், எவைகள் அஃபென்சிவ் வெப்பன்ஸ், எவைகள் டிஃபென்சிவ் வெப்பன்ஸ். அப்புறம் கடைசி சொல்லும்போது ஜெபம், ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவியில் அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கிறது மகா பெரிய ஒரு ஜெபமாக ஒரு பலனுள்ளதாக இருக்கிறது. இல்லாவிட்டால் நம்ம காப்பாற்றி கொள்ள முடியாது என்கிறதான ஒரு சத்தியம். தேவ ஜனங்கள் இந்த பூமியிலே, நாம் பரலோகத்தில் இல்லை, தேவ ஜனங்களுக்கு இளைப்பாறும் காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போகத்தான் ஆசை. இங்கே யாருக்குமே ஆசை இல்லை. உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் அந்த வேலைகளை செய்கிறதுக்காகத்தான் நம்ம இங்கே இருக்கிறோம். நம்ம காரியங்களை செய்து முடிக்க வேணும். ஊழியத்தை கொடுத்தால் ஊழியத்தை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் விசுவாசிகளாக தேவன் நம்மை வைத்தால் விசுவாசிகளாகவே இருந்து நம்ம கர்த்தருடைய சித்தம் செய்து பரலோகத்துக்கு வர வேண்டும். உடன் ஊழியக்காரர்களாக யாராவது உதவி ஊழியக்காரர்களாக தேவன் அழைத்தால் உதவி ஊழியத்தை உண்மையாக செய்ய வேண்டும். உக்ரானக்காரர்களாய் தேவன் அழைத்தால் உக்ரான ஊழியத்தில் உத்தியோகத்தில் ஒழுங்காய் உண்மையாய் இருந்து செய்து முடித்து பரலோகத்துக்கு வர வேண்டும். முழு நேர ஊழியக்காரர்கள் சுவிசேஷர்களாக தேவன் அழைத்தால் அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்து பரலோகத்துக்கு வர வேண்டும். ஆகவே எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான உத்தியோகம், கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு உத்தியோகத்தை கொடுத்தார். அதை கொடுத்ததுனாலே அந்த உத்தியோகத்தை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றி பூமியில் வேலைகளை செய்து முடித்து கர்த்தருக்காக செய்ய வேண்டும். மனுஷனுக்காக அல்ல, நமக்காகவும் அல்ல, கர்த்தருக்காக அந்த வேலையை செய்யும்போது நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து நம்மை வாழ வைக்கிற தெய்வம் அவர் மகிமைப்படுகிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் மகிமைப்படுவார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் நம்மை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகலை. காரணம், நமக்கு அநேக காரியங்களை கற்றுத்தரும்படிக்கு, நம்மை கொண்டு பூமியில் செய்யும்படிக்கு, அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்படிக்கு இந்த பூமியில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இந்த பூமியில் வைத்திருக்கிற காலங்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உத்தியோகத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நாம் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் கொடுத்தார் என்று நினைத்து சந்தோஷமாக இதை செய்வோமானால், தேவனுக்கு மகிமை உண்டாக செய்வோமானால் அவர் நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. ஆனாலும் நம்மளுக்கு இங்கே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும் வேலைகளை செய்யவும் ஒரு பரிசுத்தமான என்வாயர்மெண்ட் இங்கே இல்லை. ஒரு சுத்தமான ஆம்பியன்ஸ், அதாவது சுற்றுச்சூழல் இல்லை. இங்கே ஏமாற்றங்கள், பொய்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், அசுத்தம் எல்லாம் இங்கே நிரம்பி இருக்கிறது. இச்சையினால் உண்டான இந்த உலகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் சிக்கி கொள்ளாதபடிக்கு இங்கே தான் இருக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் மாட்டக்கூடாது, சிக்கி கொள்ளாதபடிக்கு நமக்கு ஆலோசனை கொடுத்து துணையாய் நிற்கிற தெய்வம் சில காரியங்களை நமக்கு அணிய சொல்லுகிறார். இந்த ஆயுதங்களெல்லாம் நீங்கள் அணிந்து கொண்டு
நீங்கள் ஒவ்வொரு நாளும், என்றைக்கோ அல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஆயுதங்கள் உங்களுக்கு அவசியம். அதோடையே நீங்கள் வாழணும். வாழ்ந்தால்தான் என்னுடைய வேலையை நீங்கள் செய்ய முடியும். கர்த்தரை அறிந்தவர்களாய் இந்த பூமியில் வாழ்கிறதுன்னா ஒன்று, கர்த்தரை அறியாதவர்களாய் பூமியில் வாழ்கிறது வேறொரு காரியம். கர்த்தரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அவன் பொல்லாங்கனுடைய ஜனங்கள். அவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பெருசாக தோணாது. ஆனால் பிரச்சனைகளை வரும்பொழுது அவன் சும்மா இருக்க மாட்டான். அவனை சேவிக்கிறதுனால அவங்கள காப்பாற்றுவான்னு என்றைக்குமே சொல்லக்கூடாது. அவன் ஆளையே போட்டு தள்ளிடுவான். கடைசியில் கொண்டு போய் அவனுக்கு ஃப்ரெண்டும் கிடையாது, எனிமியும் கிடையாது. அந்த மாதிரி ஆள் அது. கடைசியில் நேக்காக கொண்டு போய் அப்படியே ஏமாற்றி கொண்டு போய் நரகத்தில் தள்ளுகிறான். இந்த விஷயம் நமக்கு தெரியும். அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ நமக்கு விரோதமாக அவன் வருகிறான். ஏன்னா விஷயம் தெரிஞ்சவன். இந்த விஷயம் தெரிஞ்சவனை காலி பண்ணணும். இவன் போய் நாட் ஓன்லி தட், இவன் விஷயம் தெரிஞ்சு இவன் மாத்திரம் காப்பாற்றிக்க மாட்டான், தன்னைத்தானே மற்றவனையும் பிடிச்சி இழுத்து காப்பாற்றி கொண்டு போயிடுவான். அதனால தான் நம்ம மேலே அவனுக்கு அவ்வளோ ஒரு எரிச்சலான கண் பார்வை. ஏன்னா 4 பேருக்கு சுவிசேஷன் சொல்லி இருளின் அதிகாரத்திலேருந்து ஜீவ வெளிச்சத்திற்கு நம்ம கொண்டு வர பிரயாசப்படும் போது அவனுக்கு அங்கே அவனுடைய தந்திரங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. நான் வெளிப்படுத்தி காட்டுகிறோம். இந்த பார் அவன் உன்னை இப்படி ஏமாத்துறான் பாருன்னு சொல்லி கொடுத்துட்டா அப்போ அவனுக்கு கண்ணு திறக்கும். அப்படியா, ஐயோ இவ்வளோ நாள் ஏமாத்த, இந்த பக்கம் வா. அப்போ அவனுக்கு அது ஒரு பெரிய, அவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய இடறல். தேவனுடைய திருச்சபை, பிசாசின் ராஜ்யத்துக்கு இடறல் கர்த்தருடைய திருச்சபை. அவனுடைய ராஜ்யத்தின் அழிவுக்கு காரணமே கர்த்தருடைய திருச்சபை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய ராஜ்யம் நிலைத்திராமல் அடி வாங்குகிறதுக்கு காரணம் தேவ ஜனங்கள் கர்த்தரை துதிப்பதினாலும் கர்த்தரை வெளிப்படுத்துவதனாலும் கர்த்தரை ஆராதிப்பதினாலும் அவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய அழிவு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபித்தால் அவனுடைய ராஜ்யத்துக்கு அழிவு வரும். கர்த்தருடைய பிள்ளை அதனால தான் ஜெபத்துக்கு தடைகளை கொண்டு வருவான். ஜெபம் பண்ண விடமாட்டான். நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவனுடைய ராஜ்யம் அடி வாங்கிட்டே இருக்கும். நிறைய தரம் சொல்லுவான், நீ ஜெபிக்காத, என்னுடைய ராஜ்யம் அடி வாங்குதுன்னு. ஜெபிக்கணும், கர்த்தர் ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். அந்த ஜெபம் என்கிறது ஒரு மகாபெரிய ஆயுதம். அதனால தான் நம்முடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள் எப்போதுமே ஜெபத்துக்கு உற்சாகமாக இருக்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. ஜெபத்தினால் எதையுமே சாதிக்கலாம். ஜெபம் பண்ணாத ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அவனால் அடிவாங்குகிற கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கும். காரணமில்லாத காயங்கள் அடி வாங்கும். இந்த ரகசியம் தேவ ஜனங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவங்க உள்ளமே சோம்பலாக இருக்கிறபடினாலே சாத்தானுக்கு ஒரு பெரிய சாதகமாக மாறி போயிடுது. இவனே ஒரு சோம்பேறியாக இருக்கிறான் ஜெபிக்காமல். அப்போ அவன் கண்டுபிடிக்கிறான், இவன் யார், இவன் சோம்பேறி பையன், அவனுக்கு விருப்பம் இல்லை. அப்போ இவன்கிட்ட நம்ம விளையாடலாம். இன்னும் கொஞ்சம் கூட சோர்வின் ஆவியை கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி உலகத்தின் காரியங்களை காட்டி டைவர்ஷன் பண்ணி திசை திருப்பி ஜெபிக்கிற நேரத்தை கெடுத்து, அப்படியே ஜெபித்தாலும் கூட எவனையாவது உள்ளே கொண்டு வந்து பங்காளியை கொண்டு வந்து ஃப்ரெண்டை கொண்டு வந்து பேச வச்சு செல்ஃபோன் அடிக்க வச்சு என்னத்தெல்லாம் ஜெபம் பண்ண விடாதபடிக்கு பண்ணுவானோ. ஏன்னா அவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய அடி அது. ஆகவே அந்த போராட்டம் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பவுலடிகள் அதை ரொம்ப அழகாக எழுதி காட்டுகிறார். ஆவியானவர் உடைய சிந்தை, தேவ சத்தியம், தேவ ரகசியம், தேவ வெளிப்பாடுகள் பவுலுக்கு கிடைத்ததுனாலே அவன் அதை மறைத்து வைக்க முடியலை. அவன் மாத்திரம் இந்த விஷயங்களை சொல்லாவிட்டால் ஆவியானவர் எப்படி நமக்கு எழுதி கொடுப்பார் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆவியானவருடைய சிந்தையில் பல காரியங்கள் இருக்கிறது. திடீர்னு இப்பொழுது எதுலையாவது ஒரு புஸ்தகம் வானத்திலேருந்து இறங்கி வருதா, இல்லை மக்களேன்னு ஏதாவது சத்தம் கேட்குதா? ஒன்றும் கேட்கலை. யாரோ ஒரு மனுஷனை கொண்டு தேவன் என்ன செய்திருக்கிறார், நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படியானால் அந்த மனுஷனுடைய சிந்தைகள் தேவனுடைய சிந்தைகள் அப்படியே ஒத்து போயிருக்கும். ஒருவனை கர்த்தர் எழுப்பி அவனை ஆயத்தம் பண்ணி அவனை சரி பண்ணி அவன் அப்படியே அவனுடைய தேவ சிந்தைகள் எல்லாம் அவனுக்குள்ளே போட்டு அவன் பாரத்தோடு எழுதி கொடுத்தால் தேவாவியானவர் தான் அதை செய்தார் என்பதற்கு பொருள். அல்லேலூயா, வேறு யாரும் செய்யலை. இப்போ இந்த மனுஷன் தன்னைத்தான் ஒப்பு கொடுத்துருக்கிறான். அவன் சொன்னதான ஒரு ரகசியம் என்ன? அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் சும்மா ஜாலியாக வண்டி ஓடுன்னு நினைக்காதீங்க. ரட்சிக்கப்படாத நாட்கள் வரைக்கும் நீங்கள் ஒருவனுடையவனாய் இருந்தீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவனுடைய அந்த பிசாசுடைய சொந்தமாக இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர் ஜீவனுள்ள தேவன்,
அவரை நீங்கள் ஆராதிக்கிறதுனாலே அவரை பகைக்கிற இந்த பிசாசு உங்களையும் பகைப்பான், அவன் உங்களையும் விட்டு விட மாட்டான். உங்களுக்கோ ஒன்றுமே இல்லை. அதாவது ரட்சிக்கப்படும் போது ரட்சிக்கப்படாதவனுக்கு எங்கேயாவது ஆயுதங்கள் இருக்குமா? பிசாசுக்கு விரோதமாக விசுவாசம் இருக்குமா? நீதி இருக்குமா? நீதி என்னும் மார்க்கவசம் இருக்குமா? ரட்சிப்பென்னும் தலைச்சீராக இருக்குமா? நீங்கள் 3 சொல்லிட்டேன், இன்னும் நீங்கள் என்ன சொல்லலாம்? சத்தியம் என்னும் அரைக்கச்சை இருக்குமா? வேற பட்டயம் என்னும் வேத வசனம் என்னும் பட்டயம் இருக்குமா? இருக்காது. கடைசி நான் சொல்ல மாட்டேன், ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அப்போது ஆயத்தம் என்னும் பாதரட்சை இருக்குதா? எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா பரிசுத்தவான் சகல விண்ணப்பங்களோடும் பரிசுத்தவான்களுக்கு செய்கிறதான ஆவியோடு ஜபம், அந்த ஜபம் பண்ணி என்று எழுதியிருக்கிறது. அது இருக்குமா? ரட்சிக்கப்படாதவனுக்கு இருக்காது. அவனுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த நிலைமையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த நிலைமையில் கர்த்தருக்குள்ளே வரோம். அப்போ அவனுடைய சொந்தமாக இருந்தோம். இப்போ கர்த்தருக்குள்ளே வரும்பொழுது அவனுடைய கோபம் எரிச்சல் நம்ம மேல் பயங்கரமாய் மூழும்போது நமக்கா ஒன்றும் இல்லை. முன்ன எப்படி இருந்தோமோ அப்படித்தான் வாரோம். அடி விழுகுமா இல்லையா? உடனே தேவ கிருபை நம்மை மூடுகிறது. அடி வாங்காதபடிக்கு உடனே கைகளை வச்சு ஆண்டவர் மூடிறார் தொடாதே அப்படின்னு. அப்போ உள்ளே கொண்டு வந்து ஆலோசனை கொடுக்குறார். இந்த மாதிரி நீ வெளியில் போனீன்னா உனக்கு கண்டிப்பாக அடி வாங்குவ. ஆனால் நான் சொல்கிறேன் கேளுன்னு சொல்லிட்டு எதெல்லாம் நீ வச்சுக்கணும், இதெல்லாம் நீ டெய்லி நீ உனக்கு இருந்தால் தான் அவன் என்ன அம்பு போட்டாலும் அப்போ நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். அவருடைய ஆயுதங்கள், அவர் கொடுக்குற போர் ஆயுதங்கள். அது கடைசியாக நிருபத்தில் எழுதி காட்டும்போது இதுதான் விஷயம். நீங்கள் இப்படி இல்லாவிட்டால் அப்போ கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற ஆயுஸ் நாள் எல்லாமே ஜீவனோடு நாம் இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை நாளும் நாம் இதிலையே வச்சுக்கிட்டு தான் இந்த சோல்ஜர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் நம்ம வாழ்ந்து தேவ சித்தத்தை செய்ய வேண்டியிருக்கு. சும்மா வாழ்கிறதுக்கே நமக்கு இந்த ட்ரெஸ்ஸு தேவைப்படுது. சும்மா வாழ்கிறதுக்கே இந்த ட்ரெஸ்ஸு. இங்கேருந்து விண்வெளி இதில் போகிறாங்கல்ல, இதில் போகிறாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு போக முடியாது. அதுக்கான எவ்வளவு பயங்கரமான எல்லாம் போகிறாங்க. அதுபோல தான் அது போட்டு போன ஒரு விசுவாசிக்கு அல்லது ஒரு ஊழியக்காரனுக்கு இதுதான் ட்ரெஸ்ஸு. இல்லைன்னா நம்ம வாழ்கிற பூமி பொல்லாத பூமி, உலகம். அவன் அடிப்பான், அவன் ஆளுகளை வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம அடி வாங்கக்கூடாது என்பதற்காக கடைசியாக அப்போது 6 அதிகாரத்துக்குள்ள 5 அதிகாரத்தில் 5.5 அதிகாரத்துக்குள்ளே என்னென்னலாம் எழுதணுமோ அவ்வளவு சத்தியங்கள், ரகசியங்கள், வெளிப்பாடுகள் எழுதிட்டு கடைசியாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் இதை மறந்து போகாதீங்க, இதுதான் உங்களை காப்பாற்றும். டெய்லி நீங்கள் இதை வச்சுக்கணும். நம்ம எத்தனை பேருக்கு இது படிக்கிறதுக்கு மாத்திரம் பயன்படுத்துகிறோம் இந்த வசனங்களை, அல்லது என்றைக்கோ ஒரு நாள் படித்து ஆமாம் போடுறோம். இன்றைக்கி காலையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணுங்கிறத ஆண்டவர் வலியுறுத்துகிறார். நீங்கள் அது லேசாக நம்ம எடுக்கவே கூடாது, லேசாக எடுக்கக்கூடாது. பொல்லாத பிரபஞ்சத்தில் நம்ம வாழ்கிறோம். அவன் என்னைக்கு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரியிற காரணம் என்ன, எவனை அடிக்கலாமோன்ட்டு. அவன் ஆளுகளை அவன் எப்படியும் ஏமாற்றி அடித்து கொண்டு போயிடுவான் கீழே. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வணங்குற தெய்வம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குது, நான் வணங்குற தெய்வம் எனக்கு அற்புதம் செய்து, நான் வணங்குற தெய்வம் பற்றியா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு எதிராக அவன் வாழ்கிறான். அவன் நினச்சது நடக்குது, அவன் செய்கிற காரியம் சாதிக்கிறான். அது நினைக்கிறான் இப்படித்தான் உலகத்தில் ஜாலியாக வாழணுன்ட்டு. அது அவனுடைய தந்திரம், ஏமாத்து வேலை. கடைசியில் ஒரு அடித்து கூட்டு போகிறாங்கிறது அவனுக்கு தெரியல. ஆனால் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். அவன் யார், அவன் தந்திரம் என்ன, அவனுடைய புத்தி என்ன, அவனுடைய கொள்கை என்ன, அவன் கடைசியில் எங்கே கூட்டு போகிறான், நம்ம யார், நம்ம ஆண்டவர் யார், உண்மையான ஆண்டவர் யார், நம்ம எங்கே போகிறோம், அது போகிற இடம் எப்படி, அப்புறம் அங்கே எப்படி மகிமை இருக்கும், நம்ம பண்ண தப்பெல்லாம் என்ன. டே மகா பாவிடா நீ, ஆனாலும் கிருபையாக மன்னிக்கப்பட்டு இன்றைக்கி இப்போ போயிட்டுருக்க. நம்ம கூடி வர்ற சபை எப்படி, வசனம் எப்படி, எல்லாம் தெரிஞ்சு போச்சு.
அவனுடைய அழிவு எப்படி, அவனுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு எப்படி, அப்புறம் நாம் என்ன வேலை செய்யணும், இந்த பூமியில் இந்த இருளில் இருக்கிறவங்களை கொஞ்சம் வெளியில் கொண்டு வரணுமே, எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டார் ஆண்டவர். கொஞ்சம் நன்றி அறிவுதல் உள்ளவர்களாய் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே எல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்க, இதை போய் பெருசாக உட்காந்து படிச்சுட்டு வரணுமா? ஒன்றும் தேவையில்லை. ஒன்றுமே இல்லாமல் அழகாக ஃப்ரீயாக இந்த உலகத்தில் கிடைக்காத எஜுகேஷன், கிடைக்காத படிப்பு இருக்குன்னா, பணம் கட்டி படிக்கவே தேவையில்லைங்கிற அளவுக்கு உயர்ந்த படிப்பு, உலகத்தில் காணப்படாத படிப்பு இருக்குமானால், வேதத்திலிருந்து கர்த்தர் படித்து கொடுக்குற படிப்புகள், டிகிரி வாங்கணும்னு அவசியம் இல்லை. எந்த டிகிரியும் தோற்று போயிடும் இதுக்கு முன்னால். இது எட்டர்னிட்டிக்கு, நித்திய காலத்துக்கு ஏற்ற ஒரு படிப்பு எங்கே கிடைக்கும்? எந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கும்? எங்கேயுமே கிடைக்காது. கர்த்தராக பார்த்து கொடுத்தாதான். அதுக்கு என்ரோல் பண்ண வைக்கிறதுக்கு, ஸ்டூடெண்ட்டை என்ரோல் பண்ண வைக்கிறது கர்த்தர் தான். நம்ம ஒன்றும் அப்ளிகேஷன் போடலை. எங்கே கிடைக்கும்? நெட்டில் பார்த்தா கிடைக்குமா? பரலோகத்துக்கு போகிறதுக்கு எங்கேயாவது படிக்கணும்னு ஒன்று. அந்த மாதிரி பைபிள் காலேஜஸ் வேணால் படிக்கலாம், ஓகே, அது ஊழியத்துக்கு தகுதிப்படுத்துறது. அதுவும் நம்ம கர்த்தர் கொடுத்த படிப்பு தானே. இந்த உலகத்தில் பெஸ்ட் எஜுகேஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறார். நமக்கு தெரியுது எல்லாவற்றை காட்டிலும் த பெஸ்ட் எஜுகேஷன் காட் ஹேஸ் கிவன் டு தி புவர் பீப்புள் லைக் அஸ். அல்லேலூயா. தகுதி இல்லாதவர்களுக்கு பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்குறார் கர்த்தர், நல்லவர். அல்லேலூயா. இந்த சிலபஸ், இந்த புஸ்தகம் இங்கே உலகத்தில் இல்லை, இந்த உலகத்தில் இல்லை. அது அவரே வந்து டீச் பண்ணுறார். வேற யாரையும் வச்சு டீச் பண்ணல, கர்த்தரே. பவுலை கொண்டு அவரை டீச் பண்ணார், இன்னைக்கு ஊழியரை கொண்டு அவரே டீச் பண்ணுறார். அவர் தான் போதிக்கிறார், மனுஷன் போதிக்க முடியாது. இதை ஏன்னா ஆச்சரியம் இல்லை, ஏன்னா பாக்கியவான்கள் இல்லை. எப்படி இந்த காலையில் இதை கேட்குறதுக்கு வந்திருக்கீங்களே, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ஒன்றும் தெரியாமல் இருக்கும். ஆக த பெஸ்ட் எஜுகேஷன் கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சுப்போ. சிலபஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டார், எல்லாமே முடிச்சிட்டார். என்னைக்கோ முடிச்சிட்டார் சிலபஸை. திருப்ப ட்ரைனிங் கொடுத்து பரிச்சை வச்சு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் தெரிஞ்சவனுக்கு நடமாடுறானுங்கடா அந்த பூமியில். ஆஹா, எல்லாம் தெரிஞ்சவன் நடமாடுறானுங்க. ஒரு கும்பல் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு போகுதுங்க, 5:30 சர்வீஸுக்கு. வெள்ளிக்கிழமை பண்ணால் சாயங்காலம் வருதுங்க, ஆண்டவருக்கு கத்திக்கிட்டு இருக்குதுங்க. ஆஹா, எல்லாம் தெரிஞ்சு போச்சுரா. அதனால் என்னென்னலாம் செய்து தடை பண்ணணுமோ, என்னென்னலாம் சங்கடங்களை கொடுக்கணுமோ, வேதனைகளை கொடுக்கணுமோ, அவன் செய்கிற வேலையை தடுக்கணுமோ, அவ்வளவு அவன் பண்ணுறான். அவன் பண்ணுவான்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டாங்களே. அதில் ஒழுங்காக இருக்கணும். அதில் நம்ம கரெக்டாக ஆண்டவர் சொன்னபடி கரெக்டாக ஞானமாக இருந்தால் நம்முடைய மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பூமியில் நம்மை கொண்டு வந்து செய்ய வேண்டிய வேலை தேவன் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆகவே இதை மறக்க கூடாது. அதனால தான் கடைசியாக மறக்காதேன்னு எழுதி ஐயா போயிட்டார். 2வது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். போட்டிருக்குதா? அப்போது கடைசியாய் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தின் கடைசி வார்த்தைகள் அவர் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? கடைசியாக இன்னென்ன காரியங்களை நீங்கள் என்ன செய்யணும்? சிந்திச்சுட்டு இருங்க. நீங்கள் இடைவிடாமல் இதை சிந்திக்கணும். ஒரு நாள் இல்லை, வாசிக்கும்போது மாத்திரம் அல்ல, இதுதான் உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக மாறிப்போவதாக. லைஃப் ஸ்டைல்னாக்க வாழ்க்கை விதம். இந்த வாழ்க்கை விதத்தை இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போது சமாதானத்தின் தேவன், அதுக்கு அடுத்த வசனத்தில் இருக்குதா? அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு
இருப்பார். நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் சொல்லிட்டு, நான் அப்படி தானே சொல்கிறான். ஒரு இடத்துல என்ன சொல்கிறான்? நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற எவைகளோ அவைகளை செய்யுங்க, அப்பொழுது உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் இப்போ இந்த சிந்திக்கிற காரியங்கள், நீங்கள் என்கிட்ட கற்றதும் கேட்டதும் கண்டதும் பார்த்ததும் என்ன செய்ததும் இவைகளை விட்டுட்டு நீங்கள் விலகாதீங்க. விலகுனீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் போயிடும். தேவன் உங்களோடு கூட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். நமக்கு இந்த பொல்லாத போராட்டத்தின் பூமியின் வாழ்க்கையில் நம்மோடு கர்த்தர் இருக்கிறேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார். பூமியின் சதா உலகத்தின் முடிவு மறியந்தான் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி. அப்போ அவர் நம்மோடு இருக்க வேண்டுமானால், அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவர் நம்மோடு இருக்க வேண்டுமானால், இவைகளை செய்யும்போது அவர் நம்மோடு இருக்கிறாருங்கிற ரகசியத்தை நமக்கு கர்த்தர் இங்கே கற்றுக் கொடுத்துட்ருக்கிறார். ரகசியம்தானே இது. இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம அவர் இருக்கத்தக்கதாக வாழலைன்னா, அவர் ஓடி போயிட்டார்னா நம்மளை விட்டு, நமக்கு அது என்னாகிறது? இங்கே இந்த பூமியில் இவன் தான் ரெடியாக இருக்கிறானே அம்பை ஏறுறதுக்கு. அப்போது நல்ல ஆலோசனை கொடுக்குறார். ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். அவர் உங்களோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சமாதானம் ஒரு நாள் குறைய போகிறதும் இல்லை, உங்கள் சமாதானம் கெட போகிறதும் கிடையாது. அல்லேலூயா. அவர் இருந்தால் தான் நமக்கு சமாதானம். கர்த்தர் நல்லவர். அப்போ சமாதானத்தின் தேவனை நம்மோடு கூட வச்சுக்கணுமே. அவர் இருக்கிறேன்னு சொல்லலைன்னா பரவாயில்ல, அவரை கேட்க முடியாது. ஆண்டவரே நீங்கள் வந்தாதான், நான் வந்தாதான்டா உண்டு அப்படின்னு கர்த்தர் சொல்லலை. நான் இருக்கிறேன்னு சொன்னார். இப்போ இருக்கிறேன்னு சொன்ன தெய்வத்தை நம்ம வச்சுக்கணுன்னா நமக்குன்னு சில காரியங்கள், அவருக்கு பிடித்த காரியங்கள் நம்மளோட இருக்க வேண்டியிருக்குது. இப்படி செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களோடையே கூட இருப்பார்னு கடைசி வரைக்கும் நம்மோட கூட இருந்து பத்திரப்படுத்தி காப்பாற்றியாக்கும் மேலே கொண்டு போகிறார். இந்த போராட்டத்தின் வாழ்க்கையில் என்னென்ன நினைக்கணும், என்னென்ன சிந்திக்கணும், என்னென்ன காரியங்களை பார்க்கணும், ஏது இல்லை எல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்து கடைசியாக அதை எழுதி முடிச்சுட்டு, இப்படி இருங்க பிள்ளைகளே அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அழகாக எழுதி முடிக்கிறார். இவருடைய இருதயம் ஒரு பயங்கரமான ஒரு தகப்பனுடைய இருதயம். எல்லாம் கற்றுக் கொடுத்து கண்ணீரோட புத்தி சொன்னதான ஒரு மனுஷன். ஒரு தகப்பன் தான் அப்படி கண்ணீரோடு புத்தி சொல்லுவான். அந்த கண்ணீரோடு புத்தி சொல்கிறவனுக்கு தான் பயங்கர பொறுமை இருக்கும். இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவான். போங்கடா, நீங்கள் எங்கேயும் அழிஞ்சு போங்கடான்ட்டு போயிடுவான். இல்லை, எல்லாருக்கும் இரவும் பகலும் கண்ணீரோடு புத்தி சொன்னேன். கண்ணீர் வந்துருச்சு அவருக்கு. புத்தி சொல்கிற போது கண்ணீர் அப்படியே வருது. அவரை குறித்து திட்டுறவன் 4 பேர் இருக்கான், விமர்சனம் பண்ணுறவன் 4 பேர் இருந்தாலும் ஒரு தகப்பனுடைய இருதயம் கண்ணீரோடு ஏப்பா அப்படின்னு புத்தி சொல்லிட்டு ஒவ்வொரு நிருபங்களையும் ஜெயிலில் இருந்துட்டு எழுதுறாரு. பிள்ளைகளே அப்படின்னு எழுதின தகப்பனாவது நல்ல சந்தோஷமாக அவர் நேச்சுரலாக மரித்தாரா? அப்படி மரிக்கலை, பட்டுன்னு கழுத்தை வெட்டிட்டாங்க. அப்படி ஒரு ரத்தம் சிந்தி இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு தகப்பனை கர்த்தர் அப்போஸ்தலனாக நமக்கு தந்து அவர் மூலமாக எழுதி கொடுத்த வேத எழுத்துக்கள் பெஸ்ட் எஜுகேஷனுக்காக, பெஸ்ட்டு படிப்புக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேணும். தகுதின்னு ஒன்று இருக்குது. இப்போது ஒரு டிகிரி போகணுன்னா ஒரு பையன் +2 முடிச்சுட்டு ஆகணும். +2 வரைக்கும் படித்தா ஸ்கூலில் ஒரு டிகிரிக்கு போகிறான். அந்த டிகிரிலேருந்து வேறொரு டிகிரி போகணுன்னா இந்த டிகிரி முடித்த பிறகு மேற்படிப்புங்கிறான். அதை விட மேற்படிப்புகள் ஒவ்வொன்றுக்கும் தகுதிகள் இருக்குது. ஒரு தகுதியும் இல்லாத கெட்டுப்போன பாவம் செய்து இழந்து போன நம்ம ஆண்டவர் தகுதிப்படுத்தி பெஸ்ட்டு சூப்பர் எஜுகேஷன் உலகத்தில் கிடைக்காத கொடுக்குறாருன்னா நம் தேவன் எவ்வளோ நல்லவரும் பெரியவரும் யோசிச்சு பாருங்கள். ஆமேன். இது மைண்ட்லேயே வச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. கர்த்தர் நல்லவர். சரி, அப்படி இருக்கட்டும். 3வதாக 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது தேவன், மறுபடியும் அதே வார்த்தை தான் வருது. அங்கே சில வித்தியாசமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? முதலாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சந்தோஷமாக இருக்க சொல்லுகிறார். எதில் சந்தோஷம்? இந்த பூமியில் இருக்கிற சந்தோஷம் அல்ல, கர்த்தர் நமக்கு செய்த காரியங்கள் நிமித்தம் நான் சந்தோஷமாக எப்போது இருக்க வேண்டும். பெஸ்ட் எஜுகேஷன் கொடுத்ததுனால இப்படி மௌனமாக இருக்கணும். ஆண்டவர் கொடுத்தாரு பெஸ்ட் எஜுகேஷனை,
சிறந்த படிப்பு, வேத படிப்பு, சிறந்த படிப்பு, பரலோக ரகசியங்கள், சிறந்த படிப்பு. அல்லேலூயா. அப்போ சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு, சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் கொடுத்த சபை, சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் கொடுத்த ஐக்கியம், கர்த்தர் கொடுத்த உலக ஆசீர்வாதங்கள், சந்தோஷமாயிருங்கள். உலகத்தில் நமக்கு தேவையானதை கர்த்தர் தந்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால கர்த்தருக்கு சந்தோஷம், கர்த்தருக்குள்ளால சந்தோஷம். இதுக்கு மேலே கொடுத்தாலும் இதைத்தான் நம்ம அனுபவிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 கோடி காரில் போனாலும் 3 லட்சம் காரில் போனாலும் போகிறது தானே. என்ன உட்காந்து கொழுக்கட்டை மாதிரி உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறோம், நைன்னு ஒன்று இழுத்துட்டு போகுது. இது கொஞ்சம் சத்தம் போட்டு இழுத்துட்டு போகும், அது இழுத்துட்டு போகும். அவ்வளோதான் வித்தியாசம். இந்த வித்தியாசத்துக்காக காசு இல்லைன்னு சொல்ல, சில வசதிகள் கூட 2-3 இருக்கும். போகிறது அதே தானே. ஆமேன். 7,000 ரூபா கொடுத்தா 5,000 கொடுத்தா ஒரு 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 பெட்டி, அந்த பெட்டியில் ஆளை சரீரத்தை உள்ள வச்சு அடக்கம் பண்ணலாம். இது 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் போயிட்டு சந்தன மரத்தினால் ஆன பெட்டியும் இருக்கிறது. 6 அடி மனுஷனுக்கு. சிலர் காசு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஆமாம் ஒரு 5 லட்சம் செலவு பண்ணி ஐயாவுக்கு சந்தன, அம்மாவுக்கு சந்தன, அது கமகமான்ட்டு இப்போ இருக்கும் 2 நாள், அப்புறம் வேற கமகமான்ட்டு இருக்குது. அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுபோல் 5 கோடி காரில் போனாலும் 3 லட்சம் காரில் போனாலும் போய் சேர்றோம்ல. அப்போது நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ற, வசதிக்கு ஏற்ற ஒரு காரியத்தை செய்து கொள்ளுகிறோம். ஆனால் இந்த பூமியில் அதுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். முதலாவது சந்தோஷம். 2வது நல்ல சீர், ஒழுக்கம். சீர்னா என்னன்னா ஒழுக்கம். நல்ல டிசிப்ளின்டாக இருங்க. ஜபத்துக்கு ஒரு டிசிப்ளின், வேத வாசிப்புக்கு டிசிப்ளின், சபைக்கு வர்றதுக்கு ஒரு டிசிப்ளின், சபையில் எப்படி நடந்து கொள்ளணும் அதுக்கு ஒரு டிசிப்ளின், பர்சனல் லைஃப்பில் ஒரு டிசிப்ளின், பரிசுத்த வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு டிசிப்ளின் தேவை. நம்ம இங்கே கேட்டுட்டு வீட்டில் போய் அசுத்தமாக இருக்கிறதுக்கு சாத்தான் தூண்டுவான். நமக்குன்னு ஒரு டிசிப்ளின் வேணும், இச்சை அடக்கம் வேணும். இனி பொது வாழ்க்கையில் எப்படி கிறிஸ்தவனாக இருக்கிறது, பொது வாழ்க்கையில் எப்படி ஆண்டவரை வெளிப்படுத்தி காட்டுவது, ஞானம் இருக்கணும். இப்படி நல்ல சீர் பொருந்தணும். என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி பேசணும், என்ன மாதிரி பிஹேவ் பண்ணணும், எல்லாம் ஒரு டிசிப்ளின் நீங்கள் கரெக்டாக கற்றுக்கொண்டு க்ளீனாக கர்த்தருடைய பிள்ளை என்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியாய் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நீங்கள் வாழணும்னு சொல்கிறார். அடுத்து ஆறுதல். என்னென்ன விதத்தில் ஆறுதல்? ஏன் நமக்கு ஆறுதல் தேவை அப்படின்னா, இந்த பூமியில் எல்லாமே நமக்கு பரலோகத்தை போல சந்தோஷமாய் சமாதானமாக எல்லாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்க முடியாது. திடீர்னு இன்னைக்கு சில காரியங்கள் காலவாரி விடும், திடீர்னு சில நேரங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும், சில நேரங்களில் இழப்புகளும் வருது இந்த பூமியில். அது நம்முடைய சொந்த குடும்பங்கள்லையோ மற்ற காரியங்களோ நாம் நினச்சபடி நடக்காத சில காரியங்கள் உண்டு இங்கே. அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு ஆறுதல் அற்றவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். எத்தனையோ நேரங்களில் சில பிறந்த பிள்ளைகள் இறந்து போயிடுது, கணவன் போயிடுறார், இல்லை மனைவி போயிடுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று நடக்குது, லாஸ் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது. அநியாயங்கள் நிமித்தம் நம்ம சில நேரங்கள் இழக்க வேண்டியிருக்குது, சகிக்க வேண்டியிருக்குது, இழந்து என்ன பண்ண வேண்டியிருக்குது, சில அநியாயங்களை நாம் பொறுத்து கொள்ள வேண்டியிருக்குது, சகிக்க வேண்டிய, வேறு வழி இல்லை. இப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு ஒரு ஆறுதல் வேண்டும். அல்லேலூயா. ஆறுதல் வேண்டும். வேத வசனத்திலிருந்து ஆறுதல், பரிசுத்தவான்களிடத்திலிருந்து ஆறுதல், அவர்களுடைய ஜெப உதவி, மற்றவர்களுடைய ஜெப உதவி, பல ஆறுதல், பாடல்கள்னால் ஆறுதல், எப்படியோ பல ஆறுதல்கள்னால கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்தி எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் மேலே கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ ஆறுதல் அடையுங்கள். பிறகு ஏக சிந்தை, பற்பல சிந்தைகளோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். வர்ற எல்லாருமே வெவ்வேறான சிந்தையாக இருக்கக்கூடாது, ஒரே. அதான் விசுவாசத்தை போன வாரம் வந்துச்சுல்ல, விசுவாசிகளாகிய அநேகர் ஒரே மனதும் ஒரே சிந்தை உள்ளவர்களாய், ஏக சிந்தை உள்ள இருதயம்னு பார்த்தோம். 11-12 இருதயத்தில் ஏக சிந்தை உள்ள ஒரு இருதயம். அப்படி இருங்கிறார். அப்புறம் சமாதானமாக இருங்கள், கூடுமான மட்டும் யாவரோடும் சமாதானமாக இருக்க சொல்லி இருக்கிறார். தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு சண்டை போடாதபடிக்கு. அப்படி நம்ம எல்லாருமே சண்டை போட்டவங்க. ஆனால் அதுலேருந்து மாறுறதுக்கு எவ்வளோ கடினமான காரியமாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் நமக்கு அறிவை உணர்த்தி கிருபையை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போன காலங்களில் செய்த தப்புகளை நம்ம திருப்பி செய்யாதபடிக்கு நமக்கு ஒரு சின்ன ஞானத்தை கொடுத்துருக்கிறார். இப்படி நீ இப்போ இனிமே பண்ணாத. அப்போ நம்ம எவ்வளவோ திருந்தி இருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க,
உண்மையா இல்லையான்னு சொல்லுங்கள். இதே நபர்கள் தான், நீங்களும் நானும் தான். எவ்வளவோ காரியங்கள் அவசரமாக பேசுனது உண்டு, செய்கிறது உண்டு, புண்படுத்தினது உண்டு, என்னென்னமோலாம் சண்டை போட்டது உண்டு, எல்லாருமே செஞ்சுருக்கிறோம். ஆனால் அவைகளை தேவன் அதை அனுமதித்து எவ்வளவு பொறுமையாக இருந்து, பார்த்தியா நீ இவ்வளோ தாண்டான்னு தராசில் வச்சு நம்மளை நிறுத்தி காட்டி நம்மளுக்கே வெக்கம் உண்டாகும்படிக்க செய்து நம்மளையே நமக்கு உணர வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிருபையை கொடுத்து இன்றைக்கி நம்ம எவ்வளவோ பரவாயில்ல. இன்னும் முழுசாயிட்டோன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் எவ்வளவோ பரவாயில்ல. அப்போது வளர்றது ஒரு வளர்ச்சி நமக்கே தெரியுது. அதனால தான் இப்போ நம்ம சமாதானம் பண்ணுறதும் சமாதானம் இருக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது. முன்னொரு காலத்தில் இதே சண்டை போடுறேன் வந்தான்னா விட்டு விளாசிடுவோம், பார்த்துக்க அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனால் அப்படியெல்லாம் செஞ்ச நாட்கள் இருந்தது. இப்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்குதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. இவங்களே என்ன அப்போ இப்போ எது வந்தாலும் சரி போடா போ நீ அப்படி தான், நான் பார்க்காத ஆளுகளா போ, உன்னை மாதிரி 1000 பேரை பார்த்துட்டேன். அதே போல் இந்த மாதிரி வம்பு வார்த்தைகள் நானும் பேசி அடி வாங்கிட்டேன், 1000 தரம் அடி வாங்கிட்டேன். போ இப்போ எனக்குலாம் எனர்ஜி இல்லை, ஏன்னா வயசாகிட்டு போகுதில்ல, பலன் இல்லை. வயசாகிட்டு போகிறதுனால நம்ம விடுறதில்ல, உள்ளான மனுஷனில் பலத்தினால நம்ம விடுறோம். ஆமேன். ஸோ ஆண்டவர் நம்மளை பாருங்கள் அப்படி அழகாக டீச்சிங் கொடுத்து எஜுகேஷனையும் கொடுத்து, அந்த எஜுகேஷன் கொடுக்கறதுனால தானே, வேத அறிவை நமக்கு கொடுக்கறதுனால தானே நம்முடைய குவாலிட்டி மாறுது, குவாலிட்டி ஆஃப் லிவிங். குடும்பத்தில் சண்டை போடாதவன் எவன்? சண்டை போடாத குடும்பம் எது? வம்பு வராத குடும்பம் எது? கண்ணீர் இல்லாத குடும்பம். நம்மளை பற்றி தான் பேசுகிறேன், வெளியில் உள்ளவங்க இல்லை. நம்ம இன்றைக்கி ஜம்முன்னு பார்த்தா பரிசுத்தவான்கள் அங்கே உட்காந்துக்குது. ஆனால் இந்த நம்ம குடும்பங்களில் எவ்வளோ சண்டை வந்துச்சு, நம்ம குடும்பங்களில் எவ்வளோ மனஸ்தாபங்கள் வந்துச்சு, எவ்வளவு பேச்சு அப்படி இப்படின்னு நம்முடைய மாம்ச புத்தியை எவ்வளோ ஈஸியாக வெளியில் காட்டிட்டோம். நமக்கே தெரியாமல் அசிங்கமான காரியங்கள்லாம் காட்டிகிட்டே போனோம். அதாவது நமக்கு உணர்வில்லாமல் ஒருத்தன் ட்ரெஸ் இல்லாமல் போகிறது மாதிரி அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம். பிற கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக் கொடுத்தது. பாரு ரொம்ப அசிங்கமாக தெரிகிற, இப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அதில் 4 திட்டு விழுந்து 4 அறிவுரை கொடுத்து டம்மால் டுமில்னு ஆகி கர்த்தரும் நமக்கு பொறுமையாக நிறைய செய்கிறார். அடங்கலைன்னா நறுக்குன்னு ஒரு கொட்டு வேற செய்கிறார், அப்பப்போ கொட்டுறார். வலிக்குது லைட்டாக, ஆமாம் ஒழுங்காரு, நான் எத்தனை தரம் கேட்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு ஒரு கொட்ட வேண்டியிருக்கு. அப்படி கொட்டிட்டு இன்றைக்கி கர்த்தாவே புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டேன், இப்படி இருக்கக்கூடாது. ஆஹா, ஒரு வளர்ச்சி. அப்போது ஆண்டவர் பார்க்குறாருல, நீ வளர்ற, ஓகே. இன்றைக்கி சமாதானம் பண்ணுகிறது நமக்கு ரொம்ப ஈஸியான காரியம். தீமையை விட்டு விலகுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக முடியுது. முன்னால் தீமைக்கு எதிர்த்து நின்னோம், இப்போ தீமைக்கு. அப்புறம் கடைசியில் இதெல்லாம் செஞ்சால் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன், அன்பும் இருக்கும் சமாதானம். பிலிப்பியரில் சமாதானம் இருக்குன்னு சொன்ன தெய்வம் இன்னைக்கு அன்பும் இருக்கு. கடைசியாக சகோதரரே இதை செய்யுங்க சபையாரேன்னு கடைசியாக ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 15:51 வாசிங்க. உங்களுக்கு அறிவிக்கிறேன், இதில் பிரசங்கம் கிடையாது, இதில் ஒரு பிரசங்கமும் கிடையாது. ஏன் தெரியுமா? இதில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, போயிட வேண்டிதான். ஃப்ளைட்டு பார்த்தீங்களா, நம்ம ஆளுகளுக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குதப்பா. இவ்வளோ நேரம் கடைசியாகன்னு சொல்லி அறிவுரை, இப்படி வாழுங்க அப்படி வாழுங்க. அப்படி வாழ்கிறது எங்கே? பரலோகத்தில் எங்கேயா? இங்கே தானே. அதனால தான் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா வருது. இப்படி இருங்க பிள்ளைகளே, இப்படி இருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், அப்படி இப்படிலாம் இங்கே தான். கடைசியாக எங்க? ஃப்ளைட்டு. அப்போ கர்த்தர் வருவார், ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தேவையா? அவர் தானே கூட்டு போகிறாரு. நீங்கள் பேசாமல் இருங்க, அவர் கூட்டு போயிடுவார். இதுக்கு நீங்கள் இப்படி இருக்கணும், நீங்கள் கையை நீட்டக்கூடாது, இந்த பக்கம் பார்க்கக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாது, நீங்கள் பயமாக இருக்கும், காற்று வரும், இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தேவையா?
ஒன்றும் தேவையில்லைல்ல. அதனால கடைசியாக அவர் வரும்போது அவ்வளோதான். ஆக ஒரு இமை பொழுதில் இதுதான் கடைசி எக்காலம். அப்போ அந்த கடைசி எக்காலத்துக்கு நாம் கடைசியாக செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. இவைகளை நாம் கடைபிடித்தால் அந்த கடைசி எக்காலம் ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டார் உங்களைன்னு சொல்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? வைக்கிற நாள் வரை வச்சுட்டு அவருடைய எய்ம் என்னன்னா, இந்த எப்படா முடியும் நம்ம காலம்னு அவர் காத்திருக்கிறாரு. நம்ம எப்படா நம்ம காலம் முடியும்ன்ட்டு ஏன்னா அவருடைய எய்ம் என்னன்னா, காரணம் இல்லாமல் அவசியம் இல்லாமல் ஒரு செகண்ட் இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா இது தேவ ஜனங்கள் படுகிற பாடுகளுங்க, இது நல்லா இல்லை. இவங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணணும் அல்லவா, அந்த நித்திய மகிழ்ச்சிக்குள்ளாக கொண்டு போகணும் அல்லவா. அதுக்காக அவர் சாதிச்சு காட்டணும், என் பிள்ளைகளுக்கு அது காட்டணும், வாங்க அனுபவிக்கணும் அவங்கன்ட்டு அவர் தகப்பன் அப்படி என் பிள்ளைகளை வந்துடுங்க என் இடத்துக்கு, சும்மா இது வேண்டாம் போதும். எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஆளுகளை பேக் பண்ணி கொண்டு போயிடுறாரு. கடைசி எக்காலம் துணிக்குமா பாட்டுன தாட்டு ஒரு கூட்டமாக இப்போ ஒன்றா போகுது. இப்போ அப்பப்போ ஒன்றா போகும்போது போயிட்டானா ஐயோ அந்த ஒரு கவலை அது இருக்க தான் செய்யுது. ஒன்றா அங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று. ஒரு சிலர் நான் போகிறேன் ஆயத்தமாயிட்டேன் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் போயிட்டாங்க. ஏங்க நீங்கள் மாத்திரம் போகிறீங்க எங்களையும் கூட்டிகிட்டு போகக்கூடாதான்ட்டு வீட்டாரெலாம் சொன்னா, நீங்கள் மாத்திரம் ஜாலியாக போகிறீங்களே அப்படின்ட்டு. இப்படி இப்போ நம்மளை விட்டு போன ஜனங்கள் போனவங்க எல்லாருமே அங்கே ஜாலியாக கூத்தடிக்கிறாங்க. நம்மளை விட்டுட்டுங்க சுயநலவாதிகள். ஆண்டவர் பார்த்தார் இந்த ஒன்றா கூட்டிகிட்டு போகிறதுக்கு மொத்தமாக ஒரு ஃப்ளைட் அனுப்பி அவ்வளோ பேரும் உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் ஏறுங்கடா அந்த ஃப்ளைட்டில், நோவா கப்பலில் ஏறினது போல் விற்கணும் வண்டியை சைனா ஒட்டு கூண்டோட சபை காலி ஆகிடுது. அப்போ பாப்பான் பிசாசு, இத்தனை பேரை இழந்துட்டோமாடா, இவங்களை எப்படியாவது தட்டிட்டு போயிடலான்னு பார்த்தோம். அவங்க ஐயா பயங்கரமான ஆளியா, விட மாட்டேன்ட்டார் பத்தியா. சரி இப்போ இருக்கிறவனையாவது புடி, அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுவான். அப்போ தான் அவனுக்கு விளங்கும், இவங்களுக்கு விளங்கும். சொன்னாங்களேடா இவன் பொல்லாதவன்ட்டு நம்ம கேட்கவே இல்லைடா. ஆனால் கர்த்தருடைய ஜனமோ நித்திய இளைப்பாறுதல் ராஜாவோடு வாழ. கடைசியாக எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவான். 4 கடைசியாக பார்த்தோம்ல. ஆமேன். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்குதா? ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன். வேதவசனம் என்னைக்கு தான் நமக்கு பிரயோஜனம் இல்லை? அல்லேலூயா. கர்த்தாவே நன்றி சொல்லுவோம். பெஸ்ட் எஜுகேஷன் எங்கே கிடைக்குது? 3 வருஷம் காசு கொடுத்து படித்தாலும் கவனிங்க, 3 வருஷத்துக்குள்ளால நீ பாஸ் பண்ணுறியோ இல்லையோ வெளியில் போயிடுன்னு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவான். கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு. ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் காலேஜுக்குள்ளே முடிஞ்சது. நீ குறத்தி கப்பு மாதிரி கரகாட்ட குறத்தி வச்சுருந்த கப்பு இப்போ தலைமையில் வச்சுருக்கிற கப்பு மாதிரி அரியர்ஸ் வச்சுருந்தாலும் அடுத்து ஒரு நிமிஷம் இங்கே வந்து காலேஜில் படிக்க முடியாது. 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, வெளியில் போயிரு, நீ ப்ரைவேட்டாக பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி போ, எங்கேயாவது ஒளியுமா. 3 வருஷத்தோடு முடியுது. நமக்கு பரலோகம் போகிற வரைக்கும் ஒரு சூட்கேஸ் நம்ம கையில் இருக்குது. அல்லேலூயா. எஜுகேஷன் கொடுத்துக்கிட்டே வர்றார். கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் நம்ம பரலோகத்துக்கு போனால் தான். அங்கே போகும்போது யூ ஹவ் கம்ப்ளீட்டட் தி கோர்ஸ். அதுதான் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ரேஸ், என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தேன். அதுதான் நமக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன். இன்றைக்கெல்லாம் இப்படி எஜுகேஷன் சம்மந்தமாகவே வருது பிரசங்கம். ஜெபம் பண்ணலாம், நன்றி சொல்லி எல்லாத்துக்காக நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, the best education, the best heavenly education, the best teacher, the best curriculum, the best examples, the best college, that is the church, the best students, fellow students, hallelujah, the best free education, hallelujah, oh, the best course completion, அதுக்கப்புறம் the best place to live, best recruitment. அதான்
அங்கே வேலை வாய்ப்பு பெஸ்ட்டாக அதுக்கப்புறம் வேலை வாய்க்க படித்து முடித்தோடனே பெஸ்ட்டு சம்பளங்கிறாங்கல்ல, அதான் ரிவார்டு. படித்ததுக்கு பிரதிபலன் ரிவார்டு என்ன? பரலோகம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பேதைகளாக இருந்தாலும் திசை கெட்டு போகிறதில்ல. அல்லேலூயா. தகப்பனே, நீர் செய்த இந்த நன்மைக்கு நாங்கள் என்னத்தை பதில் சொல்லுவோம்? என்னத்தை சொல்லி முடிப்போம் ஆண்டவரே? அல்லேலூயா. இருளின் அதிகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் கர்த்தருடைய ஜனமாய் இருப்பதற்கு தேவரீர் எங்களை அழைத்தீரே அப்பா. இந்த காலை வேளையில இவைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரங்கள் அப்பா. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. எங்கள் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு நாங்கள் பரலோகத்துக்கு போகும்போது தான் முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். வந்த உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை பயன்படுத்துங்க. பொல்லாங்கன் தொடாதபடிக்கு ஆண்டவரே, சர்வாயுத வர்க்கம் இன்னும் கடைசியாக நாங்கள் இந்த பூமியில் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களும் சமாதானத்துக்கும் அன்புக்கும் காரணராக இருக்கக்கூடிய தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா. நாங்கள் நீர் எங்களோடு இருக்கத்தக்கதாக நாங்கள் ஆண்டவரை எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு எங்கள் வேலைகளை முடித்து கர்த்தாவே பரலோகத்துக்கு 4 பேரோட வந்து சேரணும். கிருபைதாங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. Glory to God. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.